அன்பிற்குரியவர்களுக்கு வணக்கங்கள். இன்றைய வீடியோ தொகுப்பில் அம்பாசமுத்திரம் பிரம்மதேசம் சேர சோழ பாண்டிய விஜயநகர கால கட்டடக்கலையை பறைசாற்றி பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் கைலாசநாதர் திருக்கோயில் வரலாறு மற்றும் கோயிலின் பல சிறப்புகள் அதிசயங்கள் குறித்து இன்றைய வீடியோ தொகுப்பில் காணலாம். அயனீஸ்வரம் என்று அழைக்கப்படும் பிரம்மதேசத்தில் அழகுற அமைந்துள்ளது இத்திருக்கோயில். மூலவர் பெயர் கைலாசநாதர், தாயார் பெயர் பெரியநாயகி அம்மன். தல விருட்சம் இலந்தை மரம், தெப்பகுளம் பிரம்மதீர்த்தம். சரி, கோயிலின் வரலாறு குறித்து பார்க்கலாம். பிரம்மதேவரின் பேரனான ரோசம முனிவர் பிரம்மகத்தி தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருந்த போது பல தலங்களுக்கு சென்று சிவபெருமானை வணங்கி வந்தார். முடிவில் இலந்தை வனமாக இருந்த இத்திருத்தலத்திற்கு வந்தார். இலந்தை மரத்தின் அடியில் சுயம்புவாக இருந்த சிவலிங்கத்தை கண்டு அதன் அருகே பிரம்ம தீர்த்தத்தை உண்டாக்கி வணங்கி வந்தார். அதனால் அவரது தோஷம் நீங்க பெற்றார். இவ்வாறாக கோயிலின் தல வரலாறு கூறுகின்றது. கோயிலின் ராஜகோபுரத்தின் முழு நிழலும் தெப்பக்குளத்தில் விழுமாறு அமைந்திருப்பது சிறப்பிற்குரிய ஒன்று. கதிரவனின் ஒளியானது கருவறையில் உள்ள லிங்கத்தின் மீது படுமாறு கட்டடக்கலை அமைந்திருக்கின்றது. கோயில் திருச்சுற்றில் வட்ட வடிவிலான தாமரை பீடத்தில் நின்று பார்க்கும்போது 3 ராஜகோபுரம் 7 விமானம் ஒரே நேர்கோட்டில் அமைக்கப்பட்டிருப்பதை காணலாம். கோயிலின் உள் நுழைந்தவுடன் பெரிய அழகானதோர் நந்தி சிலையை காணலாம். அதன் அருகே பிரம்மாண்ட ஒடிமரந்தனை காணலாம். அதன் அருகே அதிசயத்தக்க வகையில் ஒரே கல்லிலால் செய்யப்பட்ட வளையும் மணி காணப்படுகின்றது. இது எங்கும் காண முடியாத அற்புத சிற்பக்கலையை பறைசாற்றுகின்றது. சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மற்றும் விஸ்வநாத நாயக்க மன்னர் ஆகியோர் சேர்ந்து கட்டிய திருக்கோவிலாய் விளங்குகின்றது. பெரியநாயகி அம்மன் சன்னதி தனியாக அமைந்துள்ளது. அம்மன் சன்னதி செல்லும் வழியில் பிச்சாண்டர் சபை தனியாக அமைந்துள்ளது. இளந்தேடி நாதருக்கு தனி கருவறை அமைந்துள்ளது. கருவறையின் முன்னால் 2 வாயிற்காவலர்கள் உள்ளனர். அடுத்தால் பிரம்மாண்ட அமைப்பில் கங்காளர் சிற்பம் காணப்படுகின்றது. தனி சிறப்பிற்குரியதும் அதிசயத்தக்கதுமாக ஒரே கல்லாலான சிற்பம் இது. அருகே இசைக்கும் கணங்களும் மற்ற தெய்வ கணங்களும் உள்ளன. கங்காளநாதர் சிற்பத்திற்கு பின்னே அமைந்த புடைப்புச் சிற்பங்களில் தேவர்களும் நான்முகன், திருமால், தத்தம் அவர்களது வாகனங்களில் இருப்பது போன்று அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. திருவாதிரை மண்டபத்தில் யாழி தூண்கள் அழகுற அமைந்துள்ளன. சரஸ்வதி அன்னையவளுக்கும் அம்மன் சன்னதியில் தனி சன்னதி அமைந்துள்ளது தனிச்சிறப்பு. சமயக்குறவர் நால்வர், விநாயகர், வள்ளி தெய்வானை முருகப்பெருமான் ஆகியோருக்கு தனியே சன்னதிகள் காணப்படுகின்றன. பிரகாரத்தில் 3 கிணறுகள் காணப்படுகின்றன. மூலவரை சேர்த்தும் சுற்றிலுமாக மொத்தமாக 5 சிவன் சன்னதிகள் காணப்படுகின்றன. ஆதிநவ கைலாசத்தில் சூரியஸ்தலமாய் பிரம்மதேசம் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. மூலவரான கைலாசநாதரும் உமையவளான பிரகந்த நாயகி எனும் பெரியநாயகி அன்னையவளும் நம் குறை தீர்க்கும் அன்பு தெய்வங்களாய் காட்சியளிக்கின்றனர். அருள்மிகு கைலாசநாதர் மற்றும் பெரியநாயகி அன்னையவள் பொற்பாதங்கள் போற்றி போற்றி போற்றி. நற்றுணையாவது நம சிவாயவே. சிவாய நம. நன்றிகள்.